ஒரு கேர்ளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஹிண்ட் மாதிரி கொடுங்க. எப்பவும் உண்மையா இருங்க, அந்த தானா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நீங்க நமக்கு பிடிச்சதை பண்ணாம அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. அவங்களுக்கு பிடிச்சது எப்படிக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது? வெளிப்படையா கேளுங்க, வெளிப்படையா பேசுங்க. நீங்களே ஆர்வ கலர்ல எதுவும் பண்ணாதீங்க. அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு நினைச்சுக்கிட்டு பிடிக்காத ஒரு சின்ன விஷயத்த பண்ணி அவங்கள வேற ஒருத்தவங்களை பிடிக்க சொல்லி வேற ஒருத்தவங்களுக்கு பிடிச்சு போயிடுவாங்க. அதனால யோசிச்சு பண்ணுங்க, நல்லதே பண்ணுங்க. ஓகே, சோ நீங்க காலேஜ் படிக்கும் போது வந்து கேர்ள்ஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிருப்பீங்கல்ல, டக்குன்னு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன கேட்ட? எனக்கு அந்த ஒரே நிமிஷம் ஞாபகம் இருக்கு. நம்ம கேண்டீன்ல உட்காந்தோம், எக்ஸாமுக்கு எனக்கு மதியான எக்ஸாம். எனக்கு இவன் வந்து கிளியர் பண்ணிட்டான், சொல்லி கொடுக்கறதுக்காக உட்காந்தான். ஜூனியர்ஸ் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ல வந்து உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் அருண் அவங்கள்ட்ட டவுட் கேட்போமான்னு சொல்லிட்டு போய் உட்காந்தான். கடைசியில அவங்கள்ட்ட டவுட் அவன் என்ன கேட்டான்னு தெரியல, எனக்கு கடைசி வரைக்கும் சொல்லி தரேன். இந்த பொல்லாத உலகத்திலே